அன்பிற்குரிய டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சேட் வித் சித்ரா நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் நடிகை சுகன்யா. அவங்கள நடிகை அப்படின்ற வட்டத்துக்குள்ளே சுருக்கிட முடியாது. சுகன்யாவுக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு பக்கம் பரதநாட்டிய கலைஞர், இன்னொரு பக்கம் நடிகை, இன்னொரு பக்கம் எழுத்தாளர், இன்னொரு பக்கம் கவிஞர், இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர், இதையெல்லாம் தாண்டி பாடகி. இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞரை தான் இன்றைக்கு சேட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் ஷோவில் கலந்துக்கிறதுல எனக்கு அலாதி சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அகேன். முதலாக திரைப்படத்தில் நடித்த போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நடிப்பில் மேடை அனுபவம் கிடையாது. அதனால் அதுவும் பாரதி ராஜா அவர்களுடைய அறிமுகம் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக பாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ் இல்லை, பிரச்சனை கவலையே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் முன்னாடி நிறைய பேர் சொல்லி கேட்டெல்லாம் பார்த்தா கோவம் வந்து அடிப்பார், திட்டுவார், இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இது வரைக்கும் வாங்கலை அப்படிங்கிற பயங்கர சந்தோஷத்தில் இருக்குது. அதே மாதிரி அவர் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர் சொல்லி கொடுத்து பண்ணதுனால பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம மேலே பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொன்னாரோ பண்ணிட்டா போதும், அதில் ஒரு பாதி பண்ணிட்டா போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அண்ட் அந்த கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இனிமையாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. சினிமாவுக்கு வரணுன்ற கனவு 1% கூட கிடையாது இல்லையா? முன்னாடி மோர் தென் 21 முறை தாண்டி எனக்கு வாய்ப்புகள் வந்தது. அது மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, இவரும் முன்னாடி கேட்டது ஒத்துக்கலை. அதனால சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு இருந்துச்சு. கலை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால இப்போ டான்ஸ்லேயுமே வந்து அபிநயம்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதோடைய இன்னும் ஒரு வடிவம் தான் இது அப்படிங்கிறதுனால இதையும் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நீங்கள் நாட்டியம் கற்றுக்கிட்டது இந்த திரைப்படங்களில் நடிக்கும்போது எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அந்த அபிநயம் ஆஸ்பெக்ட் அது வந்து ஒரு கடைசி ரோல் இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் பண்ணுவோம் பொதுவாக. எக்ஸாகரேட் பண்ண. ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியணும் கடைசி ரோல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து க்ளோசர் மீடியம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சட்டிலாக பண்ணால் போதும். நிறைய தடவை வந்து ஜஸ்ட் ஒரு மூச்சு எடுத்து விடுறதில் கூட கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கற்றுக்கிட்டேன். புதுநாத்தில் நீங்கள் நடிக்க கஷ்டப்பட்ட காட்சி அப்படின்னு எதை சொல்லலாம்? எனக்கு பெரிய வசனங்கள்லாம் பெரிய இதுவாக இல்லை. பட் நடுவில் அவர் வந்து நான் மட்டும் உனக்கு மருமகளா, ஐ மீன் இந்த இது வந்து சின்ன கொண்டு சொல்கிறேன். இது வந்து இவரும் கொஞ்சம் இந்த ஐ ஜிங்கு சக்கா ஜக் ஜங்கு சக்கா ஜிங் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் நான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பரவாயில்ல வா பண்ணிடு என்ன முழுங்குற தெரியுது அப்படின்னு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேக்கில் பண்ணிட்டேங்கிறது ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏதாவது இன்ஃபேக்ட் கூப்பிட்டு வேணுன்ட்டே கொஞ்சம் கலாட்டா பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய லெங்க் டைலாக் வேணால் சொன்னால் உடனே சொல்லிடுவா. கொஞ்சம் என் மூஞ்சியில் சரியில்லை அது அப்படின்னா அப்படியே ஃபங்க் ஆயிடுவா பாருங்களேன் அப்படின்னு. அப்படி பண்ணிட்டாருன்னா 3வது டேக் ஆக்கிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மற்றபடி டைலாக்ஸ் வாஸ் ஆக்சுவலி குவைட் ஈஸி எனக்கு. ஏன்னா ஒரு அப்போ உள்ள வசனங்கள்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, அழகான ஒரு ஃப்ளோவோடு இருக்கும், கருத்துள்ள விஷயங்களாக இருக்கும். அண்டு மேட்டருக்குள்ளே ஈஸியாக என்டர் ஆக முடியும். ஏன்னா ஒரு இன்ஃபேக்ட் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்ததுன்னா பெட்டரோ அப்படின்றது ஒரு ஃபீலிங். இன்ஃபேக்ட் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கூட அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் மேடையில் ஆடும்போது ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு லெங்க்தி பீசஸ் தான் பண்ணுவோம், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு திடீர்னு ஒரு 1 2 அப்படின்ட்டாங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ் தான் ஷார்ட் ஆகிடும். புதுநாத்தில் உடன் நடித்த பல பேர் புதுமுகங்கள். அதில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருந்தது அந்த படப்பிடிப்பில்? எல்லாருமே புது ஸ்கூல்லையா, எல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு 8 பேர் இருக்கோம் நாங்கள். அதனால் இன்னைக்கு யார் திட்டு வாங்க போகிறோம், நீயா நானா இப்படி தான் ஓடிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எல்லா ஷார்ட்டையும் பார்ப்போம். ஸோ இட் வாஸ் எ பிக் லைன். ஒரு ஸ்கூல் மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இல்லையா. அத்தனை பேரும் பிரமிக்கத்தக்க ஒரு டைரக்டர்ஸ், சீனியர் ஆக்டர்ஸ், அப்புறம் நாங்கள்லாம் ஏமாத்திரம். ஸோ அதால் எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம், எதனால் அப்படி பண்ணுறாரு. இப்போ கேமரா இங்கே இருக்குன்னா அதுக்கு ஃபேவர் பண்ணி பண்ணுறாங்களா, இல்லை யூ ஹேவ் டு பெர்ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால எங்களுக்குள்ளே பேசிப்போம் நிறைய. தமிழ் படங்களை தாண்டி மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல மொழி நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி இல்லையா? எப்படி இந்த லாங்குவேஜ் எல்லாம் சமாளிச்சிங்க? வேறு வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும். ஒரு சேலஞ்சுன்னு வந்தாச்சு. அண்ட் கேரக்டர்ஸ்லாம் கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அருமையான கேரக்டர், இது நல்லா பண்ணணும் அப்படின்னு. இப்போ இருக்க மாதிரி வந்து முன்னாடியே ஸ்கிரிப்டை கொடுக்கறது அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஸ்பாட்டில் தான் கொடுப்பாங்க.
இந்த சீன் பண்ண போகிறோன்னா அப்போ கடை நம்ம தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி என்னெல்லாம் வருதோ எல்லாத்துலேயும் எழுதிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ப்ரொனன்சியேஷன் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். இன்ஃபேக்ட் தெலுங்கு படம் நான் வந்து டப் பண்ணினேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3/4 நாளில் டப்பிங் மொத்த படத்தையும் முடிச்சிட்டேன். அப்படியா? அம்மா கொடுக்கு படம் ராஜசேகர் அவர்களோட, கிராந்தி குமார்னு பெரிய டைரக்டர், இங்கே கேபி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர். நல்ல டேரக்டர். செந்தமிழ் பாட்டோடைய ரீமேக், ஓ அதுவும் 1 நாள் ஓடிச்சு. அதே மாதிரி மலையாளமும் சரி. இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் மலையாள படம் போது நெடுமுடி வேணு அவர்கள் வந்து அவர் என்னுடைய அப்பாவை நடித்தார். எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. என்னோட டயலாக் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணது சுகன்யா ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை கேர்ள்னு சொன்னாங்க. அப்புறம் ஷார்ட்டை முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. சுகன்யா மலையாளி இல்லையே அப்படின்னாரு. இல்லை அங்கிள், ஐம் தமிழ் அப்படின்னு. சத்தியம் பரா எண்ட் எடுத்து மாத்திரம் பரா. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பா கொஞ்சம் மலையாளி மாதிரி சவுண்ட் பண்ணுறோம். அவரும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அது பேசி பேசி பழகி பழகி வர்றதான்னு நினைக்கிறேன். மாற்று மொழி படங்களில் எந்த மொழி பேசி நடிக்கிறது கஷ்டமாக இருந்தது? எல்லாமே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தெலுங்கு ஸ்லைட்லி சொல்லுவேன் நான். மலையாளம் ஸ்லைட்லி க்ளோசர் டு தமிழ். நிறைய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் இப்போது தமிழ் வார்த்தைகள் மருவி வேறு மொழியில் போன மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழ் வார்த்தைகளே இப்போ நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப கன்வீனியண்ட்டாக சில வார்த்தைகள் சூப்பரே இப்போ தமிழ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ தட் இஸ் ஹார்ட் கோர் செந்தமிழ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தெலுங்கு கொஞ்சம் டங் ட்விஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எவ்ரி லாங்குவேஜ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் இட்ஸ் ஓன். அது காலர் இருக்க பேசிடுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ரகுராமன், அசோக் நகர்லேருந்து. மேடம், மெயினாக உங்களுக்கு இன்னைக்கு சின்ன கவுண்டரில் வந்து மனோரமா ஆட்சியோட ரொம்ப பிரமாதமாக பண்ணுது. குறிப்பாக நீங்கள் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி, நான் உனக்கு மருமகளாக வந்தால் இது பண்ணுவேன், உனக்கு மாமியாராக வந்தால் இது பண்ணுவேன்றது ரொம்ப இயல்பாக இருந்தது. அது என்ன ஒரு விசேஷம், மனோரமா ஆட்சி எவ்வளோ வருஷமாக நடிச்சிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த சீனில் பண்ணுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி எடுத்தாங்க? இதெல்லாம் தான் எனக்கு கிடைக்க பெரிய விருதாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. ஒரு அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னா, அப்போ அவங்க வந்து கோயம்புத்தூர் வேறு ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேரலை. பெரும்பாலான நேரங்களில் வந்து எப்போ மழை வருமோன்னே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் முதல் ஷெட்யூல் முடிக்கிறதுக்குள்ளேயே ரஷ்ஷஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு தியேட்டரில் போட்டு பார்த்துட்டு தான் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க வரல, சரி முதல்ல உன்னோட போர்ஷன்ஸ் எடுத்துடலேன் அப்படின்னு சொன்னதில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பட் ஸோ அதனால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க இல்லை. ஸோ அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான் எனக்கு. இன்னி வரைக்கும் நீங்களாம் பாராட்டினீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய ஒரு பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்க கல்யாணம் வர சீல 2 பேரும் சிரிச்சுப்பீங்க, நாங்க எப்படி சண்டை போட்டோம் அப்படின்றது. அதெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் பாக்குறதுக்கு. அது இன்னொன்னு மேடம், நீங்க வால்டர் வெற்றிவேல்ல பிரபுதேவாக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடி இருப்பீங்க அந்த ராசாவே பாட்டு. அதாவது ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்து, ஒரு கிராமத்து பொண்ணா நாங்க பார்த்தவங்க திடீர்னு வந்து ஒரு சிட்டிக்கால வந்து அப்படி டான்ஸ் ஆடினது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தது. அந்த சாங்கே வந்து திடீர்னு தான் எடுத்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வரைக்கும் வேறு சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வால்டர் வெற்றிவேல்ல. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குமா தெரியல, பேசாமல் இந்த சாங் முதல்ல பண்ணிடலாம், அப்புறம் அது வச்சுக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி, நான் அவசரமாக போய் என்னோடய காஸ்டியூமரை கூப்பிட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த மெட்டீரியல் வாங்க, ஒரு ஃபுல் புடவையாகவே தைச்சிடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னேன். மொத்த புடவையுமா, பெருசாக இருக்குமே, பரவாயில்ல இந்த சாங்குக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடலாம் இப்படியெல்லாம் சொல்கிறேனே தவிர பிரபுதேவாவோட டான்ஸ் பண்ண போகிறோங்கிறது அதுக்கப்புறமா தான் மைண்டு வந்தது. பட் ஒரு அருமையான டான்ஸ் மாஸ்டர். என்னாக்கா அதுக்கு முன்னாடியே திருமதி பழனிசாமி போன்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 பேருக்கும் மியூச்சுவலாக வந்து ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுல பயங்கரமான ஃபேன் 2 பேரும். எங்க எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது சந்திச்சுடணுங்க, நான் பண்ணுவேனா, பார்ப்பேனா, மீட் பண்ணுவேனா, இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம். அண்ட் என்ன வேற எப்போ பாரு சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு அவங்கள ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட், அந்த கோல்டன் வாய்ஸ் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட மோதிரம் பார்த்துட்டு இப்படிம்பாரு. எனக்கு முதல்ல புரியல, அப்புறமா தான் கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு புரியும். அண்ட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள். அதோட அந்த சாங் பற்றி மட்டும் பர்டிகுலராக சொல்லணும்னா, நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேனே தவிர ஐ டிடன்ட் ஈவன் ரியலைஸ் 25th நவம்பர் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அந்த சாங் ஷூட் பண்ணுறாங்க.
முடிச்சு ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு 3-3.5 மணி டைமுக்கு வந்து பார்த்தா பெரிய 2 டேபிளில் பெரிய பெரிய கேக்கு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஃபார் த டான்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே இப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போவே எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹிட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் சிலப்போ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாது. சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாரோட ஆக்ட் பண்ணிட்டீங்க. அந்த வாய்ப்பு வந்தா எப்படி வந்தது? நான் எப்படி KS ரவிக்குமார் அவர்களை வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சந்தித்தேன். அது வந்து நான் சேனாதிபதி படம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். அவங்கெல்லாம் வந்து பரம்பரை ஏதோ ஒரு ஷூட்டிங்லேருந்து அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ரவிக்குமார் அவருடைய படம் நான் இது வரைக்கும் 3 படம் மிஸ் ஆயிருக்கு எனக்கு. ஆமாம். அதனால என்ன நீங்கள் என் படம் எது வந்தாலும் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னாரு. ஐயோ என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பின்ன நான் வந்து முத்து படம் நீங்கள் எப்படி வேண்டான்னு சொல்லலான்னு. முத்துவா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு நான் இல்லை நிஜமாக கேட்டிருந்தேன்னாரு. வாய்ப்பு வரவே இல்லைங்கிறதான் உண்மை, கடவுள் சத்தியமாக உண்மை. வந்திருந்தா சந்தோஷமாக பண்ணியிருப்பேன். ஏற்கனவே 3 படம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுல. பட் ஐ திங்க் அதுக்கு வந்து மீனா டிட் ஃபுல் ஜஸ்டிஸ். ஸோ யாருக்கு என்ன அப்படிங்கிறது கடவுளுடைய தேங்க்யூ. உங்கள் வாழ்த்துக்களுக்கு. என் பேர் காமில், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓ வணக்கம். வாவ். வணக்கம். ஓகே, ஆஸ் அ டான்சர் புதுமுகங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்குலாம் கண்டிப்பா டான்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டான்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மேம் நீங்க சொல்ல வர்றது? டான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பொதுவாகவே நம்ம நடக்கிறதுக்கு, அப்புறம் டு பி கான்ஷியஸ் இல்லையா. இப்போ ஒரு மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணலாம், இந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளால் எடை போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டான்ஸ் பழக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஷைனஸ் இருக்காது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ். இப்போ கிளாசிக்கல் டான்ஸுனால் அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போது சினிமாவுக்கு பண்ணுற கிளாசிக்கல் டான்ஸ் வேறு, மேடையில் ஆடும்போது பண்ணுற கிளாசிக்கல் டான்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளாசிக்கல்னால் ட்ரெயின் பண்ணி வரலாம். இப்போ எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடுறாங்களே, நிறைய பேர் சாதாரண வீடுகள்லேயே ரொம்ப நல்லா ஆடுறாங்க. எத்தனையோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் அது எத்தனையும் பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் தேர் ஆல் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். பாரதி ராஜா சார் உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் வாசு சார்ட்டேருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன், சுந்தரராஜன் சார்ட்டேருந்து இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க 2 பேரை பற்றியும் முக்கியமாக இவங்க 2 பேர்ட்ட இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? வாசு அவர்கள் வந்து நான் பண்ண படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு நார்மல் நான் சராசரியாக இருக்கிறத விட, இப்போ செந்தமிழ் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்னசென்ஸ் கலந்து தான் இருக்கணும் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ எந்த நேரத்துலையும் நம்ம கண்களில் வந்து படிச்சுன்னு அது தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அது கட்டாயம் அது கான்ஷியஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்டு நம்ம நடிக்கிறது சிவாஜி சாரோடைய மகன் அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். மனோரமாலேருந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இன்னும் சுஜாதா அவர்கள் ரொம்ப அற்புதமான நடிகை. அண்ட் விஜயகுமார் அவர்கள், மஞ்சுளா அவர்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இருக்காங்க. ஸோ டு ஆக்ட் வித் தெம் அண்ட் ஆல் இட் வாஸ் குவைட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது. அவரும் நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் வந்து எனக்கு இந்த ஷார்ட்ஸ் இப்படி தான் வேணும், சாங்கில் கூட வந்து இப்படி தான் எனக்கு தலையாட்டணும் அப்படின்னெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அவர் நினச்சி உருவாக்குற ஒரு கேரக்டர் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதனால் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். அண்ட் அவரதில் கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரியான வேஷங்கள் எனக்கு கிடைச்சதுனால ஐ குட் டூ தேட். வால்டர் வெற்றிவேலில் அப்படி இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் டைரக்டர். எனக்கு வால்டர் வெற்றிவேல் படுத்தும் போது கண்ணு தெரியாமல் சில போர்ஷன்ஸ் வருது இல்லையா, பிளைண்டாக வர்றதுனால. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொன்னேன், அப்படி கொஞ்சம் ஏர்லியர் ஸ்கூல்லலாம் வந்து கொஞ்சம் கண் சிமிட்டுற மாதிரி நிறைய இருக்கும், அது இல்லாமல் நான் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு. கன்வே ஆகுமா, யூ திங்க் யூ கேன் டூ இட் அப்படின்னாரு. நான் கட்டாயம் பண்ணுறேன், நீங்கள் பிடிச்சதுன்னா வில் கண்டினியூ அப்படின்னு. ஓகே அப்படின்னு அவர் பேசுகிறதே ஒரு நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே பயங்கர ஒரு பெப்பியாக யூஸ்வலாக ஒரு சீன் தான் நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். கதை முதல்ல அவர் சொல்லிடுவார், இருந்தாலும் எனக்கு சில சீன்ஸில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ஃபீல் இன்ஸ்பயர்ட்னா டெஃபினெட்லி எனி டைம் யூ வாண்ட் அப்படின்னுவார்.
ஸோ வெரி எனர்ஜெட்டிக் பர்சன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷனில் நான் நடித்தேன் அப்படிங்கிறது வால்டர் வெற்றிவேல். செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், மிஸ்டர் மெட்ராஸ், இப்படி அவருடைய உடன்பிறப்பு, அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். ப்ரெஸ்லலாம் ரொம்ப வாழ்த்தி வந்து அந்த படத்தை பற்றி எழுதியிருக்காங்க அண்ட் ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. ஸோ வித்தியாசங்கள் இருக்குது அண்ட் ஐ thoroughly enjoyed working with him. So much negatives now spreading on கார்த்திக் சார். ஸோ நீங்க கார்த்திக் சாரை பார்த்து வியந்து அவர்கிட்ட இவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னு ரசிகர்களுக்கு தெரியப்படுத்துறோம்னா அவர்கிட்ட என்ன பெரிய ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கு? ஏன்னா கார்த்திக் சார் கூட நிறைய படம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இஸ் a wonderful person to work with. ரொம்ப ஜாலியாக இருக்கும். he is also again full of energy. எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பார். சரளமாக பேசுவார். அதே மாதிரி ரிஹர்சல் போது அவங்க ஏதாவது லைட்டிங் பண்ணும்போது, நீங்கள் இந்த ஷார்ட் என்னென்னு பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டிங்களா, பிகாஸ் ஐ மைட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த ஷார்ட், எனக்கு என்ன இன்ஸ்பயர் ஆகிறேனோ அந்த மாதிரி பண்ணுவேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிம்பாரு. இஸ் அகெயின் முத்துராமன் அவர்களுடைய வாரிசு இல்லையா? ஸோ ஐ ஹேட் டு பி கேர்ஃபுல் அண்ட் நிறைய லேர்னிங். இஸ் a wonderful actor to work with and wonderful person basically. அண்ட் எப்போயாவது we were in touch. இன்ஃபேக்ட் எப்போயாவது ஃபோன் பரிமாற்றங்கள் உண்டு. ஒரு 4-5 மாதம் முன்னாடி கூட பேசினேன். ஸோ இஸ் a very fine actor and a person. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் பேசுனது. வணக்கம் மேடம். பாலாஜி மேடம், பொள்ளாச்சியில இருந்து. வணக்கம். என்னங்க சொல்லுங்க. இப்ப ரீயூனியன் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் உங்களது எல்லாமே இந்த இன்ஸ்டா இதுல எல்லாமே வந்துட்டு இருக்குங்க மேடம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி பிற மொழியில நீங்க நடிச்சிருந்தாலும் கூட இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆர்டிஸ்டுக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்களும் நீடிச்சு நிலைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது அறிவுரைகள் இருந்தா சொல்லுங்க. அறிவுரை இல்லைங்க. நம்ம வந்து கேமரா முன்னாடி சின்சியராக இருந்துட்டோம்னா, நீ இந்த கேரக்டர் இந்த சீனில் இந்த மாதிரி அப்படின்னா அது இருந்துட்டோம்னாவே அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை. நீங்கள் உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க மேடம், இப்ப இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க மேடம். ஆனா பழைய நடிகர்கள் நடிகைகள் மாதிரி அவங்கள மாதிரி அந்த மனதிடங்கிறது எனக்கு தெரிஞ்சு யார்கிட்ட அதிகமா இல்ல. அந்த கைடன்ஸுங்கிறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது மேடம். ஏன்னா வர்றாங்க ஒரு 2 படத்துலயே போயிடுறாங்க. ஆனா உங்களை மாதிரி நீடிச்சு நிலைக்கிறதுங்க அப்படிங்கிறது அந்த பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. 2வது நம்ம திறமையோட அந்த பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சரி, எனக்கு தெரிஞ்ச கேள்வியும் நீங்கள் கேட்டு பதிலும் நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க. நான் சொன்னால் மாட்டிப்பேன் முதல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க எல்லாருமே தே கம் டேலண்டட், ஆல்ரெடி டேலண்டோடு தான் வராங்க. எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லக்குன்னு ஒரு ஃபேக்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இருக்கணுமோ என்னமோ தெரியல. ஸோ நல்ல நல்ல படங்கள் யாருக்கு வரணுமோ அப்படின்னு சொல்லலாம், தெரியல. இந்த ரீயூனியன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஏன்னா நிறைய போட்டோஸ் மட்டும் தான் பாக்குறோம். நான் 90s குரூப், நான் 80s கிடையாது, நான் 90s குரூப்பு. ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு செகண்ட் டைம் என்னை கூப்பிட்டாங்க, அப்போ நான் போயிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தெரியல எனக்கு. அண்டு அந்த குரூப்பில் அப்போ கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப் ஒரு குரூப் இருந்தோம். அப்போது பெருசாக ஆக்டிவாக இல்லை அந்த டைமில். அந்த ஃபஸ்ட்டு யூனியன் போதே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் இருந்திருப்பேன், அவ்வளவுதான். இட் வாஸ் நைஸ் டு மீட் ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் டு மீட் அப் ஆல் அவர் கோ ஸ்டார்ஸ். பட் சில நேரங்களில் எனக்கு கலந்துக்க முடியாமல் போகிறது. இஃப் ஐம் நாட் இன் டவுன் பர்ஃபார்மன்ஸோ இல்லை வேறு அலுவல் இருந்ததுனாக்க கலந்துக்க முடியாமல் போகுது. மற்றபடி ஐ டோன்ட் நோ, 80s தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க போல இருக்கு, ஆர் எவ்ரி இயர் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ I don't think. ஓகே மேடம், மறுபடியும் உங்களை நிறைய நடிகர்களுக்கு பார்க்கறேங்க மேடம். நன்றி. நன்றி. எப்படி இருந்தது மம்முட்டியோட பணியை? ஓ வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவரும் நிறைய விஷயங்களை வெறும் கண்கள்லேயே. எப்படி இருந்தது மணிரத்னத்தோட அந்த டப்பிங்கில் பணியாற்றி அனுபவம்? இன்ஃபேக்ட் அவருடைய படம் ரோஜா நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஓ, இங்கே வந்து இறங்கி வரலன்னா சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கிடையாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.